சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் ஐடிசி கிராண்ட் சோழா ஹோட்டல் 9 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. புதுமைகளின் குவியலாக பொறுப்புணர்வுடன் கூடிய சொகுசு என்னும் தாரக மந்திரத்துடன் தொடங்கப்பட்ட ஐடிசி கிராண்ட் சோழா ஹோட்டல் சென்னையின் தோற்றத்தை மாற்றி அமைத்துள்ளது. தொடங்கப்பட்ட போதே உலகின் மிகப்பெரிய லீட் பிளாட்டினம் கிரீன் ஹோட்டல் என்னும் தரக்குறியீட்டை பெற்ற ஐடிசி கிராண்ட் சோழா சோழ பேரரசின் அழகியல் மரபை முன் உதாரணமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. தமிழகத்திலேயே மிகப்பெரிய விருந்து மற்றும் மாநாட்டு அரங்கையும் 2465 சதுர மீட்டர் பரப்பளவிலான தூண்களற்ற நடன அரங்கையும் கொண்டது. இந்த வசதிகள் சென்னையை உலகின் மாபெரும் அரங்குகளின் தலைநகரங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளது. விருந்தினர்களின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தமிழகத்திலேயே மிகப்பெரிய விதவிதமான 10 உணவு விடுதிகள் இயங்கி வருகின்றன. உணவு தேவை மட்டுமின்றி உடல் நலனையும் பேணக்கூடிய வகையில் மாநிலத்திலேயே மிகப்பெரிய 1781 சதுர மீட்டர் பரப்பளவிலான காய்கல்ப் என்னும் சொகுசு ஸ்பாவும் இங்கே இடம் பிடித்துள்ளது. ஐடிசி கிராண்ட் சோழா உருவாக்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் சென்னையிலேயே அதிக அளவிலான வேலைவாய்ப்பை அளித்த நிறுவனமாக இருந்தது. அந்த சமயத்தில் 10,000 கைவினை கலைஞர்கள் இங்கு பணியாற்றிக் கொண்டிருந்தனர். சமீபத்தில் காற்றில் இருந்து நீரை உருவாக்கும் அதிநவீன அதீத திறன் கொண்ட தொழில்நுட்பம் இங்கு பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. ஐடிசி கிராண்ட் சோழாவின் பெரும்பான்மையான மின்சார தேவை காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக பூர்த்தி செய்யப்படுகிறது. நீர் பயன்பாட்டின் மகுடமாக மறுசுழற்சி செய்யப்பட்ட தண்ணீரை பயன்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்கிறது ஐடிசி கிராண்ட் சோழா. இது மட்டுமின்றி ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கின் பயன்பாட்டை தவிர்க்கும் வகையில் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி பாட்டில்களை பயன்படுத்தி பசுமையான சுற்றுச்சூழலுக்கு கைக்குலுக்கி இருக்கிறது ஐடிசி கிராண்ட் சோழா. பொறுப்புணர்வுடன் கூடிய சொகுசு என்னும் நடைமுறை ஐடிசி கிராண்ட் சோழாவின் சூழலில் ஆழமாக பதியப்பட்டுள்ளது என்கிறார் அதன் பொது மேலாளரும் ஐடிசி ஹோட்டலின் தென்னக பகுதி மேலாளருமான ஸ்பின் சோங்கட்வாலா. 9 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய ஐடிசி கிராண்ட் சோழா இந்த பயணத்தில் அமோக ஆதரவை வழங்கிய அதன் ஆதரவாளர்கள், ஊடகத்தினர் மற்றும் நலம் விரும்பிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. அழகான அனுபவங்களையும் தனிச்சிறப்பான விருந்தோம்பலையும் என்றும் வழங்குவோம் என்று ஐடிசி கிராண்ட் சோழா உறுதியளித்துள்ளது. நியூஸ் 18 மற்றும் பைஜூஸ் இணைந்து பல வியப்பூட்டும் சாதனைகள் செய்த இளம் மேதைகளை தேசத்திற்கு கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது. அவர்கள் வயதில் மிகச் சிறுவர்களாக இருந்த போதிலும் நியூஸ் 18 அளித்த மாபெரும் வாய்ப்பை பயன்படுத்தி தேசத்தையே திரும்பி பார்க்க செய்தனர். அவர்கள் கணிதம், இசை தொடங்கி விளையாட்டு, கலை என தத்தமது துறைகளில் வல்லவர்களாக திகழ்ந்ததை பார்த்தோம். மீண்டும் அதே போன்றதொரு வாய்ப்பை இளம் சாதனையாளர்களுக்கு இந்த ஆண்டும் நியூஸ் 18 வழங்க உள்ளது. அதுபோன்ற இளம் சாதனையாளர்களை உங்களுக்கு தெரியும் என்றால் அவர்களை பற்றி news18.com/younggenius என்ற வலைதள முகவரியிலோ பைஜூஸ் ஆப்பை டவுன்லோட் செய்து யங் ஜீனியஸ் என்ற பக்கத்திலோ பதிவு செய்யலாம். நியூஸ் 18 பைஜூஸ் யங் சீசன் 2 உங்களுக்காக விரைவில். ஜெர்மனியில் பொதுத் தேர்தலுக்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. அதிபர் பதவியில் நீடிக்கப் போவதில்லை என அறிவித்துள்ளார் ஏஞ்சலா மெர்க்கல். அவர் குறித்த சில தகவல்களை இத்தொகுப்பில் பார்க்கலாம். ஐரோப்பிய நாடுகளிலேயே மிகவும் செல்வ செழிப்பு நாடாக கருதப்படக்கூடிய ஜெர்மனியில் வரும் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த தேர்தலுடன் தன்னுடைய 30 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையையும் 16 ஆண்டுகால அதிபர் பதவியையும் முடித்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளார் ஏஞ்சலா மெர்க்கல். 67 வயதான மெர்க்கல் ஜெர்மனியின் அதிபராக 2005ஆம் ஆண்டு பதவியேற்றார். ஜெர்மனியின் முதல் பெண் அதிபர் என்ற பெருமையையும் பெற்றார். பல அதிரடி நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்ற மெர்க்கலின் கட்சிக்கு 20% மக்களே ஆதரவு தெரிவிப்பதாக கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. பொருளாதார மந்தநிலை உலகையே உலுக்கிய போதும் ஜெர்மனி மக்களை பாதிக்காத வகையில் அவர் சிறப்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்தார். ஜப்பானின் புகுஷிமா அணு உலை வெடித்து விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து ஜெர்மனியில் உள்ள அணு உலைகள் மூடப்படும் என்று அதிரடியாக அறிவித்து புதுப்பிக்கத்தக்க
மார்சலுக்கு மாறினார். சிரியா உள்நாட்டு போர் உச்சத்தில் இருந்தபோது அங்கிருந்து வருபவர்களை பெரும்பாலான நாடுகள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் 10 லட்சம் அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தார். மெர்க்கலின் இந்த நடவடிக்கையை ஐரோப்பிய நாடுகள் கடுமையாக எதிர்த்தன. எதிர்ப்புகளை புறந்தள்ளி மனிதாபிமானத்தின் பக்கம் நின்றார் மெர்க்கல். ஜெர்மனியில் தொன்று தொட்டு வந்த கட்டாய ராணுவ சேவை என்ற திட்டத்தை ரத்து செய்த போது சொந்த கட்சியை சேர்ந்தவர்களே மெர்க்கலை கடுமையாக எதிர்த்தனர். பழமைவாதத்தை கொள்கையாக கொண்ட கட்சியை சேர்ந்தவரான மெர்க்கல் ஓரின சேர்க்கையாளர்கள் திருமணம் செய்து கொள்ள உரிமை உள்ளது என்று அறிவித்தது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஜெர்மனியில் மட்டுமல்ல, ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த நாடுகளும் மெர்க்கலை மாபெரும் தலைவராகவே பார்க்கின்றன. 2008ஆம் ஆண்டு ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்த போது ஏழை நாடுகளுக்கு பெருமளவில் நிதி உதவி அளித்தார். மெர்க்கலின் இந்த நடவடிக்கை உள்நாட்டில் பெரும் எதிர்ப்பை சந்தித்தது. ஐரோப்பிய நாடுகளை ஒன்றிணைப்பதில் திறமையுடன் செயல்பட்ட அவரை குயின் ஆஃப் யூரோப் என்றே மற்ற நாடுகள் அழைத்தன. கிரீஸ் நாடு பொருளாதார சீர்குலைவை சந்தித்த போது அந்த நாட்டை ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று மற்ற நாடுகள் நிர்பந்தித்த போது அதனை தடுத்து நிறுத்தினார். ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் சுமூகமாக வெளியேற மெர்க்கல் முக்கிய காரணமாக விளங்கினார். இந்தியாவை பொறுத்தவரை ஐரோப்பிய நாடுகளில் ஜெர்மனியே இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்குதாரர். ஜெர்மனியை சேர்ந்த 1700 நிறுவனங்கள் செயல்படுகின்றன. இதன் மூலமாக சுமார் 4 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையான இலவச வர்த்தக ஒப்பந்தம் 2013ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது. இதனை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தன. 2019ஆம் ஆண்டு இந்தியா வந்த மெர்க்கலும் இதனை வலியுறுத்தினார். ஆனால் இறுதி முடிவு எடுக்கப்படாத நிலையில் மெர்க்கலுக்கு பிறகு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அதிபர் இதனை